கவிஞருடைய ஆளுமையை பற்றி எந்த காலகட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது நான் சொல்கிறேன் சார், நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்த வரைக்கும் அப்பா கூட போயிருக்கு. எனக்கு இருந்த ஒரே டென்ஷன் என்னென்னா, அப்பா சொல்ல சொல்ல அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி தத்தகாரத்தை பிரித்து வார்த்தைகளை எழுதி கொடுக்கணும். என் கவனம் பூரா அதுவிலே இருந்ததுனால அதனுடைய நுட்பத்தை தெரிஞ்சுக்கல. அது நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக போனதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள்லாம் பார்த்தேன். நான் பாலச்சந்திர சார்ட்ட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது கம்போசிங் நடக்கும். அப்போ ராமகண்ணப்பன் தான் வருவார். அப்போ சில நுட்பங்கள்லாம் கவனிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது வந்து திரை இசை பாடல்கள் புக்கை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நான் படிப்பேன். அப்படி படித்து தான் அவருடைய ஆளுமையை பல பாடல்களை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு பாட்டு, உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை, அப்பாக்கிட்ட இருந்த ஒரு இது நான் பார்த்துருக்கேன். ஆச்சரியமாக இருந்தது. 2-3 பாட்டில் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு மனுஷனுக்கு கடவுள் தான் காரணம், கடவுளை தான் சாடியிருப்பார். அதில் வந்து இந்த உன்னை சொல்லி குற்றமில்லைங்கிற பாட்டு இருப்பாருங்க. உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமுடி கடவுள் செய்த குற்றமடி, உனக்கெனவா நான் பிறந்தேன் எனக்கெனவா நீ பிறந்தாய், கணக்கினிலே தவறு செய்த கடவுள் செய்த குற்றமடி, ஒரு மனதை உறங்க வைத்தான் ஒரு மனதை தவிக்க விட்டான், இருவர் மீதும் குற்றம் இல்லை இறைவன் செய்த குற்றமடின்னு அந்த பாட்டில் பூரா வந்து கடவுள் இறைவன் எல்லா வார்த்தைகளையும் பயன்படுத்தியிருப்பார். இதெல்லாம் ஆளுமை.